வணக்கம். இன்றைய நமது விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக கூட்டினதிலிருந்து அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட போகிறது, அந்த கூட்டம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்ற வாத பிரதிவாதங்களை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதில் பங்கேற்குமா பங்கேற்காதா அப்படின்ற ஒன்று விவாத பொருளாக கடந்த 2 நாட்களாக இருந்துட்டு இருக்கு. அதற்கு காரணம் நீங்கள் எடுத்த ஒரு நிலைப்பாடு. இதில் உங்களுக்கு தடுமாற்றம் வந்தது ஏன்? இது தடுமாற்றம் இல்லை. நாங்கள் ஒரு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். அந்த கூட்டணி விடுதலை சிறுத்தைகளின் முன்முயற்சியிலும் உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆகவே அந்த கூட்டணியில் உள்ள 4 கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த முடிவை எடுத்து திமுக தலைமையில் நடக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டோம். அந்த முயற்சியை மேற்கொள்வதற்கான ஒரு கால அவகாசம் தேவைப்பட்டது. அந்த முயற்சியில் எங்களால் எவ்வளவு விவரங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமோ அந்த விவரங்களை பகிர்ந்து கொண்டோம். ஆனாலும் மக்கள் நல கூட்டணியை சார்ந்த தோழமை கட்சிகளின் பெரும்பான்மை கருத்துக்கு உடன்பட்டு அந்த கூட்டத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க இயலாத ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க வேண்டியிருந்தது. ஆகவே தடுமாற்றம் அல்ல, நாங்கள் பங்கேற்க வேண்டும் என்பதை தொடக்கத்திலிருந்தே மக்கள் நல கூட்டணி தோழமை கட்சியிடம் சொன்னோம். கடைசி வரையில் முயற்சித்தோம். அந்த கடைசி வரையில் முயற்சித்தது ஒரு ஊசலாட்டம், தடுமாற்றம் போன்ற தோற்றத்தை உங்களுக்கு உருவாக்கி இருக்கலாமே தவிர எங்கள் நிலைப்பாட்டில் எந்த தடுமாற்றமும் இல்லை. பங்கேற்க வேண்டும் அப்படின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடு, உங்களுடைய நிலைப்பாடு, உங்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடைய பெரும்பான்மையானவருடைய நிலைப்பாடு. ஆமாம். அந்த நிலைப்பாட்டுக்கு மாறாக கூட்டணி அப்படின்ற ஒன்றினுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் தர வந்தது எதனால? அது உங்கள் தொண்டர்கள்ட்ட அதிருப்தி ஏற்படுத்தாதா? சில நேரங்களில் நம்முடைய கட்சி நலன் தாண்டி ஒரு பரந்துபட்ட அமைப்பு நலனை நாம் முன்னே கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. மக்கள் நல கூட்டணி என்பது விடுதலை சிறுத்தைகளின் முழுமையான உடன்பாட்டில் உருவான ஒரு அணி. மக்கள் நல கூட்டணியின் நலனும் முக்கியமானது என்பதை எங்கள் கட்சி தோழர்கள் கட்டாயம் உணர்வார்கள். பெரும்பான்மையான தோழர்கள் திமுக கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட நிறைவாக அவர்கள் சொன்னது என்னவென்றால், மக்கள் நல கூட்டணியோடு எந்த உரசலும் நமக்கு வேண்டாம், பகையும் வேண்டாம், அது உடைவதற்கோ சிதைவதற்கோ நாம் காரணமாகிவிடக்கூடாது. ஆகவே மக்கள் நல கூட்டணியின் முழுமையான ஒப்புதலோடு விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டுகிற அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும். இது குறித்து இறுதி முடிவெடுக்கிற அதிகாரத்தை தலைவரிடத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் என்று எல்லோரும் ஒருமித்த கருத்தாக அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த முடிவை நாங்கள் மேற்கொண்டோம். மதிமுக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோட தலைவர்களை நீங்கள் சந்திச்சிங்க. அவங்கள உங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியாததுக்கு என்ன காரணம்? ஏன் கன்வின்ஸ் பண்ண முடியல அவங்கள? அதாவது ஒரு கூட்டணி என்று வருகிற போது அதிலே பெரும்பான்மை கருத்து என்பது மதிக்கப்பட வேண்டும். 3 கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்த சூழலில், அதாவது வேட்புமனு தாக்கல் தொடங்குகிற சூழலில், தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 26ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் 25ஆம் தேதி திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறது. இப்போது நாம் அந்த கூட்டணியிலே போய் சேருவது என்பது அரசியல் ரீதியாகத்தான் மக்கள், தேர்தல் அரசியல் ரீதியாகத்தான் மக்கள் புரிந்து கொள்வார்களே தவிர இது காவிரி நீருக்காக நாம் கூடுகிறோம் என்று புரிந்து கொள்ள மாட்டார்கள். இந்த குழப்பத்தை தொண்டர்கள் மத்தியிலே நாம் உருவாக்கக்கூடாது. எனவே இந்த சூழலில் வேண்டாம் என்பதை அவர்கள் திரும்ப திரும்ப எங்களிடத்திலே வலியுறுத்தினார்கள். எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன சொன்னோம் என்றால், அக்டோபர் 13ஆம் தேதி நடந்த அதே திமுக தலைமையிலான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான கூட்டத்தில் சிபிஐ, சிபிஐஎம் ஆகிய 2 கட்சிகளின் விவசாய சங்க பிரதிநிதிகள், தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். அதை விடுதலை சிறுத்தைகள் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டது. அதை நாங்கள் நெகட்டிவாக பார்க்கவில்லை, எதிர்மறையாக பார்க்கவில்லை. அதே போல இந்த முறையும் நாம் 4 கட்சிகளை சார்ந்தவர்களும் விவசாய சங்க பிரதிநிதிகளையாவது நாம் கலந்து கொள்ள வைப்போம் என்ற முயற்சி நாங்கள் மேற்கொண்டோம். ஆகவே இதில் அவர்கள் மீது எங்கள் கருத்தை நாங்கள் திணிக்கவோ அல்லது அந்த 3 பேரும் அவர்கள் கருத்தை எங்கள் மீது திணிக்கவோ முயற்சிக்கவில்லை. அவர்கள் கருத்தை எங்களுக்கு சொன்னார்கள், எங்கள் கருத்தை அவர்களுக்கு சொன்னோம். அதற்கான ஒரு விவாதம் ஒரு பகல் நடந்தது, அவ்வளவுதான். உங்களை பொறுத்தவரையிலும் இந்த பிரச்சனையை அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்கணும்னு சொல்கிறீங்க. அதிமுக ஆளும் கட்சி கூட்டாவிட்டாலும் எதிர்கட்சி கூட்ட வேண்டும்ன்ற கருத்தை நீங்கள் முதல்ல சொன்னீங்க. தொடக்கத்தில் சொன்னேன். அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டம் கூட்டப்படுகிற போது நீங்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும்ன்றது உங்களுடைய விருப்பம், உங்கள் கட்சியுடைய விருப்பம். ஆனால் கட்சி நலனை விட கூட்டணியின் நலன் பெரிது அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறீங்க. கூட்டணியின் நலனை விட உங்கள் வாதப்படியே தமிழ்நாட்டு நலன் பெருசு இல்லையா? ஆமாம். கட்சி நலனை விட கூட்டணி நலன், கூட்டணி நலனை விட தமிழக நலன் அப்படிங்கிறத நாம் கட்டாயமாக முன்னிறுத்த வேண்டும்.
அதில் என்னென்னா ஆளுங்கட்சி வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம். ஆளுங்கட்சியை தவிர எல்லா கட்சிகளும் இந்த கோரிக்கை வைத்திருக்கின்றன. கடந்த 5 ஆண்டு காலத்தில் கூட முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட விரும்பவில்லை, தவிர்த்தார். இப்போது ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எவ்வளவோ நாம் வலியுறுத்தியும் அவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை. இந்த நிலையில் நான் ஆளுங்கட்சிக்கு மட்டுமல்ல எதிர்க்கட்சிக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது என்பதை ஒரு முறை சுட்டிக்காட்டினேன். அப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தரப்பில் என்ன சொல்லப்பட்டதென்றால் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று அதை ஏற்க மறுத்தார்கள். பிறகு நிலைமை மாறியிருக்கிறது. அதாவது திருவாரூரில் நடைபெற்ற அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நடைபெற்ற உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அனைத்து விவசாய சங்கங்களையும் அனைத்து கட்சியினரையும் ஒருங்கிணைத்து நான் கூட்டம் நடத்துவேன் என்று அறிவித்தார். அப்போது என்னிடத்தில் செய்தியாளர்கள் கேட்டபோது நான் ஒரு தகவலை சொன்னேன், இது காலம் கடந்த முயற்சி என்று. அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லது குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. ஏன் அப்படி சொன்னேன் என்றால், உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசாங்கம் ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்துவிட்டது, மனுவை தாக்கல் செய்துவிட்டது. காவிரி மேலாண்மை வாரியத்தை இப்போதைக்கு எங்களால் அமைக்க முடியாது, சட்டத்தை இயற்றிய பிறகுதான் அமைக்க முடியும் என்று பல்டி அடித்தது. தமிழர்களுக்கு எதிரான ஒரு அநீதியை இழைத்தது. எல்லாம் முடிந்த பிறகு, தலைக்கு மேல் வெள்ளம் போன பிறகு இனி நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்ன பயனாக போகிறது என்கிற நிலையில் ஒரு விரக்தி மனோநிலையில் காலம் கடந்த முயற்சி என்று நான் சொன்னேன். அதன் பிறகு அக்டோபர் 13ஆம் தேதி அவர்கள் கூட்டிய கூட்டத்தில் சிபிஐ சிபிஎம் கலந்து கொண்டது. ஆகவே மறுபடியும் அவர்கள் அதற்கான ஒரு சூழலை உருவாக்கியதால் 4 பேரும் சேர்ந்து போவோம் என்று நான் சொன்னேன். 4 கட்சிகளும் 4 விதமான அரசியல் நிலைப்பாட்டை கொண்டிருக்கலாம். ஒரு பிரச்சனையில் ஒரே கருத்தை தான் கொண்டிருக்கணும் இல்லை, ஒரு பொதுவான செயல்பாட்டின் அடிப்படையில் இயங்கலாம். இப்போ 4 கட்சியோட தலைவர்களும் முதிர்ச்சியானவர்கள், விவரம் அறிந்தவர்கள், அரசியலில் பொது வாழ்க்கையில் நீண்ட காலம் இருக்கிறவங்க. இதை தேர்தல் அரசியலோடு கட்சி அரசியலோட முடிச்சு போட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த கூட்டத்தில் ஒரு கட்சி கலந்து கொள்றதுனாலேயே மக்கள் நல கூட்டணி உறவே முறிஞ்சிடும் அப்படின்ற அளவுக்கு அந்த உறவு அவ்வளவு ஒரு கடினமானதாக உறுதியானதாக இல்லாமல் இருக்கா? அந்த அளவுக்கு தலைவர்கள்ட்ட பக்குவம் இல்லைன்னு நினைக்கிறேன். தலைவர்கள் பக்குவம் அடைந்தவர்கள், தலைவர்கள் முதிர்ச்சி அடைந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வளர்ந்திருக்கிற சூழலில் கட்சியின் அடுத்தடுத்த நிலையில் உள்ள தொண்டர்கள் தங்கள் உணர்ச்சியை வெளிக்கொட்டுவார்கள். அது கட்சியினுடைய கூட்டணியுடைய நலன்களை பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு சிறு வாய்ப்பையும் தந்துவிடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருந்தேன், அவ்வளவுதான். இல்லை, அதுதான் உங்கள் வாதம்னா, நீங்கள் ஒரு கூட்டணிக்குள் பேசி கொண்டிருக்கிற போது அந்த பேச்சுவார்த்தையின் விவரங்கள் அதிகாரபூர்வமாக வெளியிடுறீங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடைத்தேர்தலில் பங்கேற்கணும்னு சொல்லிச்சு, ஆனால் மற்ற கட்சிகள் பங்கேற்கல, போட்டியிட வேண்டாம், புறக்கணிக்கலாம்னு சொன்னாங்க. நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போகணும்னு சொல்கிறோம், மற்றவங்க வேணாம்னு சொன்னாங்க. அப்படின்ற வாத பிரதிவாதங்களை உங்கள் கூட்டணிக்குள்ளேயே தானே வச்சுருந்துருக்கணும். ஏன் பொதுவெளியில் அதை பகிரங்கப்படுத்துறீங்க? மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதுகிற கடிதத்தில் ஏன் அதை வெளிப்படுத்துறீங்க? இது ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது. அதாவது இது மூடி மறைக்க வேண்டிய அளவுக்கான ஒரு விஷயம் கிடையாது. கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு டெமோக்ராட்டிக் அப்ரோச், ஒரு ஜனநாயகபூர்வமான விவாதங்களை நாம் வெளிப்படுத்துகிறோம். போட்டியிடுவதில்லை என்று 3 கட்சியும், போட்டியிட வேண்டும் என்று ஒரு கட்சியும் சொன்னது என்பதை ஒரு பொதுவான விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேனே தவிர இது ஒன்றும் ரகசியம் இல்லை. கடைசியில் அவர்கள் தங்களுடைய செயற்குழுவை கூட்டி அல்லது பொறுப்பாளர்களை கூட்டி ஒப்புதல் பெற்ற பிறகு அறிவிப்பதாக சிபிஎம் தரப்பிலே சொல்லப்பட்டது. அதே போல எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி திமுக கூட்டத்தில் கலந்து கொள்வதா வேண்டாமா என்பது குறித்து பேசுவதற்கான ஒரு கால அவகாசம் எங்களுக்கு தேவைப்பட்டது. எங்களுக்கு கால அவகாசம் தேவைப்பட்டது என்பதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் நேர்ந்தது. அந்த அடிப்படையில் அந்த கருத்தை சொன்னோம். உங்களுக்கும் சிபிஎம்முக்கும் அவகாசம் கொடுக்காமலே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவருடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு பிறகு மக்கள் நல கூட்டணி இடைத்தேர்தலையும் புறக்கணிக்கும், இந்த கூட்டத்திலும் பங்கேற்காது அப்படின்ற கருத்தை உங்கள் சார்பில், நால்வர் சார்பிலும் அவர் அறிவித்ததில் உங்களுக்கு வருத்தமா? இல்லை, அதாவது எப்படி நடந்ததுன்னா 2 பிரச்சனை இது. அதுக்காக தான் நான் அதை வெளியிட்டேன். இப்போ ஏன் இந்த கேள்வி கேட்டிங்க இல்லையா, இந்த உள்ளே நடந்த விவாதத்தை ஏன் பொதுவெளியில் வைத்தீர்கள்னு சொன்னீங்க இல்லையா, இந்த சந்தேகத்தை எங்கள் கட்சி தொண்டர்களுக்கும் நான் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. 2 பிரச்சனைகள் பேசப்பட்டது. இந்த 2ஐயும் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள், ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் முன்மொழிந்தார். முதலில் தேர்தல், 2வது திமுக கூட்டம். அதில் தேர்தல் தொடர்பாக நாங்கள் ஒரு முடிவெடுத்த போது 3 கட்சிகள் ஒரே கருத்தை சொன்னோம். ஒரு கட்சி அடுத்த நாள் சொல்லுகிறோம் என்று சொன்னது, அதுதான் சிபிஎம். திமுக கூட்டம் தொடர்பாக 4 பேரில் 3 கட்சி ஒரே நிலை எடுத்தது, விடுதலை சிறுத்தைகள் யோசித்து சொல்கிறோம் என்று சொன்னோம். இந்த நிலையில் நாங்கள் ஒவ்வொருவரும் கலைந்து செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டுவிட்டது. நாங்கள் டெல்லியிலே தங்கிவிட்டோம். மதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை முடித்துக்கொண்டு மதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார்.
அப்போது அவர் தெளிவாக கூறியது, தேர்தலில் போட்டியிடுவதில்லை மக்கள் நல கூட்டணி முடிவெடுத்திருக்கிறது. திமுக கூட்டத்தில் கலந்து கொள்வதில்லை என்று மதிமுக முடிவெடுத்திருக்கிறதா அறிவித்தார். திமுக நடத்துகிற கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணி கலந்து கொள்ளாது என்று அவர் அறிவிக்கவில்லை. 3 தொகுதிகளிலும் போட்டியிடுவதில்லை என்று மக்கள் நல கூட்டணி முடிவெடுத்திருக்கிறது என்று அறிவித்தார். இந்த இடத்தில் மக்கள் நல கூட்டணியே திமுக நடத்துகிற கூட்டத்தில் கலந்து கொள்ளாது என்று அவர் 19 அறிவிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் நாங்கள் எடுக்கிற அந்த முயற்சி எங்கள் கட்சி தொண்டர்களுக்கும் தோழமை கட்சியுடைய தொண்டர்களுக்கும் தெரிய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் அதை ஒரு பொது வெளியிலே விவாதிக்க வேண்டியிருந்தது. இது கட்சி அணிகள் மத்தியில் சலசலப்பை உருவாக்காதா? இல்லை, ஒரு தெளிவு கிடைத்திருக்கிறது. கட்டாயமாக இது சலசலப்பை உருவாக்குவதற்கோ வருத்தத்தை உருவாக்குவதற்கோ ஒரு கசப்பை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இல்லை. விடுதலை சிறுத்தைகள் அணிகளுக்கும் சரி, மற்ற தோழமை கட்சிகளின் அணிகளுக்கு இடையிலும் சரி, என்ன நடந்தது என்பது குறித்த ஒரு விவரம் அறிந்த பிறகு ஒரு தெளிவு கிடைத்திருக்கிறது. அப்படித்தான் நான் உணர்கிறேன். இந்த கூட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பங்கேற்றிருந்தால் இந்த அணி சிதறியது போல் ஆகிவிடும். நீங்கள் சொல்கிறீங்க இந்த கூட்டணியின் நன்மை கருதி, கூட்டணியின் ஒற்றுமை கருதி நாங்கள் போகாமல் முடிவெடுத்தோம். இந்த கூட்டணியை உருவாக்கியது நாங்கள், அதனால் காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்குன்னு விசிகே சொல்லுது. இந்த கூட்டணியில் நீங்கள் கலந்து கொள்றதுனாலேயே, திமுக கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்றதுனாலேயே கூட்டணி உடைஞ்சிரும் அப்படின்ற ஒரு பார்வை எதனால் வருது? இல்லை, அதாவது கட்டாயம் உடைந்து விடும் அப்படிங்கிறத விட அதற்கான சிறு வாய்ப்பையும் தரக்கூடாது என்பதுதான். ஒரு மாறுபட்ட கருத்து, முரண்பட்ட கருத்து, தேவையற்ற விவாதங்களை நோக்கி திசை தவறி போய்விடக்கூடாது என்கிற ஒரு அச்சத்திலிருந்து தான் நான் அந்த கருத்தை சொன்னேன். ஆனால் ஒன்று முக்கிய நோக்கம், அதாவது அனைத்து கட்சி கூட்டம் என்றால் ஆளுங்கட்சி கூட்டுகிற போது அரசாங்கம் கூட்டுகிறது என்கிற பொருளில் திமுகவும் கலந்து கொள்ளும். அதுதான் சாலிடாரிட்டியை காட்டக்கூடியது. அப்போ ஒட்டுமொத்த தமிழர்களும் காவிரி நீருக்காக ஒன்றுபட்டு நிற்கிறோம் என்று காட்டுவதற்கான வாய்ப்பு ஆளும் கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துகிற போது தான் உருவாகும். திமுக தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிற போது ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சியின் தோழமை கட்சியிலும் கட்டாயம் கலந்து கொள்ளாது. அப்போ அந்த சாலிடாரிட்டியை காட்டக்கூடிய ஒரு நிலையும் அங்கே நமக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் திமுக எடுக்கிற முயற்சிக்கு நாம் நம்முடைய ஆதரவை காட்டுவோம். ஆளுங்கட்சி கலந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆளுங்கட்சியின் தோழமை கட்சியில் கலந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனாலும் எதிர்க்கட்சிகளாக இருக்கிற நாம் அனைவரும் இந்த பிரச்சனைக்காக ஒன்றுபட்டு நிற்கிறோம் என்கிற ஒரு தோற்றத்தை கர்நாடக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டோம். ஆளும் கட்சி கூட்டினாதான் அது ஒரு சாலிடாரிட்டிக்கான வெளிப்பாடு. ஏன்னா மாநிலமே ஒரே குரலில் பேசுகிறது, எதிர்க்கட்சி ஆளும் கட்சி எல்லா கட்சிகளும் ஒரே குரலில் ஒருமித்த குரலில் பேசுகிறாங்கன்ற பொருள். ஆனால் எதிர்க்கட்சி கூட்டும்போது அது ஒரு இயல்பாகவே அமைந்துவிடும். இருந்தாலும் நீங்கள் திமுக கூட்டணும் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்கள் முன் வச்சிங்க. நீங்கள் முன்வைத்த ஒரு கருத்தையே அதிலிருந்து நீங்களே பின்னோக்கி போகிறது, அதை நீங்களே ஹானர் பண்ணாமல் போகிறது அப்படின்றது உங்களுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்காதா? இது அந்த பொழுதிலேயே நாங்கள் சொன்ன ஓரிரு நாட்களிலோ அல்லது ஒரு வார காலத்திற்குள்ளோ நிகழ்ந்த ஒரு கூட்டம் அல்லது. கிட்டத்தட்ட அது 1.5 மாதங்களுக்கு மேலாகிறது, 2 மாதம். இதற்கு இடையில் எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. சொல்லப்போனால் மத்திய அரசாங்கம் இப்படி ஒரு மனுவை தாக்கல் செய்யாத சூழலில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தால் அனைவரும் சேர்ந்து நாம் போய் பிரதமரை சந்தித்து ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்க முடியும். ஆனால் கர்நாடக மாநிலம் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அங்கு அந்த துறையை சார்ந்த அமைச்சர்களை சந்தித்து மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தார்கள். ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர், அரசியல் அழுத்தம் என்பது கர்நாடக மாநிலத்திலிருந்து தரப்பட்டது. ஆனால் தமிழகத்திலிருந்து ஒரு அரசியல் அழுத்தம் தரப்படவில்லை. சட்ட ரீதியான அணுகுமுறை மேற்கொள்ளப்பட்டதை தவிர, உச்சநீதிமன்ற தீர்ப்பு நமக்கு சாதகமாக அமைந்ததை தவிர, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தனித்தனியே இங்கு போராடினமே தவிர ஒன்று சேர்ந்து ஒரு அழுத்தத்தை தரவில்லை. ஆக மத்திய அரசு இந்த மனுவை தாக்கல் செய்வதற்கு முன்பே இந்த அழுத்தத்தை தந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. காலம் கடந்த முயற்சி என்ற கருத்தை அதிலிருந்து தான் நான் சொன்னேன். இல்லை, நீங்களே அதுதான் சொல்லிட்டு அதுதான் அதற்கான தேவை இல்லை. இப்போ என்ன, இது இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி நான் சொல்ல வருகிறேன். அக்டோபர் 6ஆம் தேதி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அது அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம், அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் தெய்வசிகாமணி கூட்டுகிறார். அதில் திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட மக்கள் நல கூட்டணி கட்சிகள் எல்லாம் கலந்து கொண்டோம். அதில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அதை சொல்லிருங்க. அதில் அக்டோபர் 6ஆம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக ரயில் மறியலுக்கு அடுத்த கட்டமாக ஒரு மாபெரும் பேரணியை நடத்துவது குறித்து தான் நாம் பேசியிருக்க வேண்டும்.
திமுகவுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது, மக்கள் நல கூட்டணிக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஆக திமுக என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், அக்டோபர் 6ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் பேரணியை எவ்வாறு நடத்தப் போகிறோம் என்பது குறித்து ஒரு பொது இடத்திலே இவர்கள் அனைவரையும் அழைத்திருந்தால் கூட இந்த கூட்டம் வெற்றிகரமாக அமைந்திருக்கும். ஆனால் அக்டோபர் 6ஆம் தேதி தீர்மானத்தை திமுகவும் பேசவில்லை, மக்கள் நல கூட்டணியின் தரப்பிலிருந்தும் அதற்கான முனைப்பை காட்டவில்லை, ஒருங்கிணைத்த அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கமும் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆக அக்டோபர் 6ஆம் தேதியில் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்ன ஆனது? ஆக இந்த நிலையில் தான் புதிதாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிற போது அந்த தீர்மானத்தை புறந்தள்ளிவிட்டு வேறு என்ன தீர்மானத்தை எடுக்கப் போகிறார்கள் என்கிற கேள்வி எழுகிறது. ஆக இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது வேறு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு கூட்டப்படுகிறதோ என்கிற ஐயத்தை மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் எழுப்பினார்கள். மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வந்து இதில் ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்கன்னு சொல்கிறீங்க. எதிர்நிலையில் இருக்கக்கூடியவங்க பாஜக இந்த கூட்டமே அவசியமற்ற ஒன்று, கூட்டுவதற்கு திமுகவுக்கு தகுதி இல்லை அப்படின்ற பார்வையை பிஜேபி முன்வைக்குது. பாமக இந்த கூட்டத்தை எதிர்க்கிறது. குறிப்பாக மதிமுக பொதுச் செயலாளர் இது வந்து ஒரு நயவஞ்சகமான முயற்சி, இது ஒரு வஞ்சகம் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறார். இது ஒரு ஏமாற்று வேலை, கபட நாடகம் அப்படின்ற ஒரு இதை முன்வைக்கிறார். ஏன் அப்படியான பார்வை உங்களுக்கு இல்லை? அனைத்து கட்சி கூட்டம் வேண்டும் அப்படின்ற கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துனீங்க. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தீங்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கிற மனு மிகப்பெரிய ஆபத்து. அதாவது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே வாய்ப்பு இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்கிற நடுவர் மன்ற தீர்ப்பும் உச்சநீதிமன்ற தீர்ப்பும் தான். இதற்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுத்திருப்பதன் மூலம் கடந்த 25-30 ஆண்டுகளாக அல்லது 40-50 ஆண்டுகளாக நாம் எடுத்த அத்தனை முயற்சியும் பாழ் என்கிற நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. நடுவர் மன்ற தீர்ப்பை பற்றியும் அவர்கள் கவலைப்படவில்லை, உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றியும் கவலைப்படவில்லை. இப்போ புதிதாக ஜீரோவிலிருந்து தொடங்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் சட்டம் இயற்றி தான் மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியும் என்ற ஒரு கருத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அனைத்து கட்சியினரும் அனைத்து விவசாய சங்கத்தினரும் எல்லா மாறுபாடுகளையும் தாண்டி ஒருங்கிணைந்து போராட வேண்டிய ஒரு நெருக்கடி இருப்பதாக விடுதலை சிறுத்தைகளை உணர்கிறோம். ஏனென்றால் இந்த டெல்டா விவசாயிகளுக்கு மட்டும்தான் இது பாதிப்பு என்பதை போன்ற தோற்றத்தை சிலர் உருவாக்குகிறார்கள். இது தவறு. ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இது. குடிநீர் ஆதாரம் இதனால் பாதிக்கப்படுகிறது. கால்நடைகளுக்கான உணவு மற்றும் தண்ணீர் போன்றவை பாதிக்கப்படுகிறது. இன்னும் 10 அல்லது 15 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு பாலைவனமாக வட மாநிலங்கள் அல்லது டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் பாதிக்கப்படும் நிலை இருக்கிறது. எனவே தான் இந்த அச்சத்திலிருந்து நம்முடைய எல்லா வரம்புகளையும் தாண்டி ஒன்று சேருவோம் என்கிற குரலை விடுதலை சிறுத்தைகள் வைக்கிறது. திமுக பொருளாளருக்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதுறீங்க. இந்த கூட்டத்தில் பங்கேற்க இயலாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்துறீங்க. கலந்துக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லலை, கலந்துக்க முடியாத நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு தேன் தடவிய வார்த்தைகளில் சொல்கிறீங்க. அவர் மீண்டும் உங்களுக்கு மு.க. ஸ்டாலின் பதில் எழுதுகிறார். அதில் வந்து உங்கள் உள்ளத்தின் நிலையையும் அறிவேன், உண்மை நிலையும் அறிவேன்றார். உங்கள் உள்ளத்தின் நிலை என்பது அந்த கூட்டத்துக்கு போகணுன்றது, உண்மை நிலை என்பது அதை தடுத்துருச்சு அப்படின்னு சொல்ல வர்றாரா? அவர் எந்த பொருளில் எழுதினார் என்று நான் விளக்க விரும்பவில்லை. நாங்கள் அதில் எந்த உள்நோக்கத்தையும் கலந்து எழுதவில்லை. எங்கள் உள்ள கிடக்கையை அதில் பதிவு செய்திருக்கிறோம். இதில் ஒன்றும் ஒளிவு மறைவு கிடையாது. உங்கள் உள்ள கிடக்கைன்னு அவர் எதை புரிஞ்சுக்கிறார்? அவர் எப்படி புரிஞ்சுக்கிறாருங்கிறத விட எனக்கு உள்நோக்கம் இல்லைங்கிறது தான். அதாவது மக்கள் நல கூட்டணி வந்து எனக்கு பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கிருச்சு, அல்லது மக்கள் நல கூட்டணியில் தொடர முடியாமல் நான் ஒரு சிக்கலில் இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய நோக்கமே கிடையாது. மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கு என்ன என்பது உலகம் அறியும். அதே போல அந்த கூட்டணியிலிருந்து தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதை மக்கள் நல கூட்டணியில் உள்ள தோழமை கட்சி தலைவர்கள் நன்கு அறிவார்கள். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேர்தல் அரசியல் என்கிற ஒரு தொலைநோக்கு, அதாவது தேர்தல் அரசியல் என்கிற ஒரு ஆதாய நோக்கு இல்லாமல் நாங்கள் திமுக கூட்டணி நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை வெளிப்படையாக சொன்னோம். அதை நான் அந்த கடிதத்தில் பதிவு செய்திருக்கிறேன். நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதிலே எங்களுக்கு விருப்பம். ஆனால் தோழமை கட்சிகளையும் இணைத்து அழைத்து வர வேண்டும் என்ற முயற்சி நாங்கள் மேற்கொண்டோம். இந்த சட்டமன்ற தேர்தல் 3 தொகுதிகளுக்குமான தேர்தல் நடைபெறுகிற சூழலில் இந்த முடிவு உசிதமானது இல்லை என்று எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதனால் கலந்து கொள்ள இயலாத நிலை என்று நான் சொல்லியிருக்கிறேன். தோழமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன கருத்து தான் கேட்கணும். மத்திய இணையமைச்சர், இது வந்து திமுகவினுடைய தோழமை கட்சிகளுடைய கூட்டம், திமுக கூட்டணியில் இடம்பெற விரும்பும் கட்சிகளுடைய கூட்டம்னு அதை வர்ணிக்கிறார். நீங்கள் அதில் கலந்து கொள்ள விரும்பணும் அப்படின்னு நினச்ச விருப்பத்தையும் அதோடு சேர்த்து பார்த்தா இப்போ இருக்கிற கூட்டணியில் ஒரு கால்
இன்னொரு கூட்டணிக்கு ஒரு முயற்சி, அதற்கும் ஒரு இடத்தை போட்டு வைப்போம் அப்படின்ற ஒரு இரட்டை குதிரையில சவாரி செய்யறதுக்கு விடுதலை சிறுத்தைகளை விரும்புகிறார். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில், தனிப்பட்ட திருமாவளவனை பொறுத்தவரையில் தேர்தலோடு இதை நான் இணைத்து பார்க்கவே இல்லை. ஒரு துளி சதவீதம் கூட, துளி அளவு கூட நான் திமுக கூட்டணிக்கு துண்டு போட்டு வைப்பதோ அல்லது வேறு ஒரு அணிக்கு துண்டு போட்டு வைப்பதோ என்கிற அடிப்படையில் இந்த பிரச்சனையை நாங்கள் அணுகவில்லை. 100 விழுக்காடு மக்கள் நலன் கருதி, தமிழக நலன் கருதி, காவிரி உரிமை கருதி தான் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் மேற்கொண்டோம். மக்கள் நல கூட்டணியோடு தொடர்ந்து எங்கள் பயணம் போகும், செயல்படுவோம். எதிர்காலத்தில் இதே நிலையில தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு இப்போ கேட்குறது பொருத்தமாக இருக்குமான்னு தெரியல. எங்களுடைய அரங்குக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.